அப்ப பிரியா கொஞ்ச நாள் வரவே இல்லைங்கிறியா? வரல சார். ஆமா. அவங்க எப்ப வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சரிங்க சார். சரி. பிரியா சார், இந்த பக்கம் ஒரு பொண்ணு போனாலே பாத்தீங்களா? பொண்ணா? பார்த்தேன். இப்படிதான் போச்சு. எந்த பக்கம் போனான்னு சொல்ல முடியுமா சார்? சொல்லுவேன் தம்பி. சுருதி கொஞ்சம் இறங்கி போச்சு. கொஞ்சம் ஏற்றிக்கிட்ட கச்சிதமா சொல்லுவேன். வாங்கி கொடுங்க. Give a glass of Penny to him. தம்பி சொல்லுவேன். சுதி ஜாஸ்தியாகி போச்சு. வீட்டுல கொண்டு போய் விடு. தெரியா? அப்புறம் சொல்றேன். சார், எங்க இருக்கு உங்க வீடு? சொல்லி தொலைங்க சார். கல்லங்கோடு பீச். கல்லங்கோடு பீச்சா? அது 10 கிலோமீட்டர் ஆச்சே. வேணா விட்டுடு. சரி வாங்க. டாக்ஸி, டாக்ஸி. நீ ஆட்டுடு நான் வேணாண்டி. நான் யாருங்கிறத காட்டுறேன். அம்மா, என் பொண்டாட்டி தெரியாம அவ சேர்த்து வச்சிருக்க காசை திருடிட்டு போய் காப்பி வாங்கி குடிப்பேனே தவிர நீ காய போட்டிருக்க மீனை நான் எடுப்பேனாமா? சத்தியமா நான் எடுக்கல, நம்புமா. யோ, பொம்பள நான் கடல்ல போய் புடிச்சின்னு வந்த மீன் எவையா தெரிஞ்சது? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஏன்பா, இந்த பொண்ணை பத்தி தெரியும்ல? இந்த குப்பத்திலேயே நல்லவளுக்கு நல்லவ, பொல்லாதவளுக்கு பொல்லாதவ. இதுகிட்ட ஏன் வாரம் எடுத்துருந்தா கொடுத்துருங்களப்பா. ஆத்தமான சத்தியமா நாங்க எடுக்கலண்ணா. நீங்களும் ஆம்பளைங்களா? 5 ரூபாய் மீனுக்காக ஆட்ட மேல சத்தியம் மாட்டீங்களா? நான் பண்ணல சத்தியம், அவனுங்க பண்றாங்க. ஏ மீனா, அங்க பாரு உங்க அப்பா வராரு. இன்னைக்கு நீ வாங்கி ஊத்திட்டியா? நான் வாங்கி கொடுக்கல, குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, ஒரு கை பூடி. பரவாயில்ல, நானே தூக்குறேன். நீ போ. இங்க போடியா? பிரியா? ஐய, என் பேரு பிரியா இல்ல, மீனா. நோ, நான் நம்ப மாட்டேன். ஏயா, எங்க அப்பனோட சேர்ந்து நீ ஊத்திக்கினியா? இப்படி வளரியா? ஏய், யாரை ஏமாத்துற? ஷாவை சந்திக்க ஸ்டார் ஹோட்டலுக்கு போகல? ஸ்டார் ஹோட்டலா? அதே நீ அதை கருமாந்திரம் அத்த சொல்ல முதல்ல. ஓஹோ, அப்ப நீ மீனாதான் சொல்ற இல்ல? யோ, கண்ணம்மா சத்தியமா சொல்றேன், நான் தான் மீனா. வேணும்னா இந்த கூப்பத்துல ஊட ஊட போய் கேட்டுக்கோ. She's right. She's not Priya. ஆமா, கோவால இருந்துகிட்டு நீ எப்படி தமிழ் பேசுற? ஆமா, எங்க அம்மா தான் கோவா, எங்க அப்பா பாண்டிச்சேரி தானே. ஆமா, என் வீட்டுக்குள்ளே பூந்து நீ என்ன கேளு கேட்டுங்கிறிய? நீ யாரு? அத சொல்ல முதல்ல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸா? என்ன இது ரோதனையா போடுச்சு? முதல்ல சொல்லிக்க கூடாது, கொஞ்சம் மறுவாதியா பேசிருப்பேன்ல. உன்னை நாளைக்கு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லு. யோ, அன்னைக்கு மீனுக்காக சண்டை போட்டு தப்புதான்யா. அதுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் கேட்டுன்னு போனீன்னா அப்புறம் என்ன குப்பத்தை விட்டு துரத்திடுவாங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வரேன். யோ, இந்நேரத்துக்கு எங்கயா போற? பஞ்சிம் டவுனுக்கு தான். இனிமே உனக்கு காத்தாலதான் பஸ். கடைசி பஸ் எப்போ போடுச்சு? ஓ காட், அப்ப ராத்திரி அப்புறம் ரோட்ல கிடக்க வேண்டியதானே? நீ ஏன் ரோட்ல கிடக்கணும்? நான் வேணா வெளியில படுத்துக்கிறேன், நீ அப்பா கூட உள்ளே படுத்துக்கோ. உன்னை போலீஸ் சந்தேகப்படுது, உன் வீட்டுல நான் தங்குறது தப்பு. இன்னும் நீ இதையா சொல்லிக்கினுக்குற? எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? அந்த பாவம் எங்களுக்கு வேணாம், நீ இங்கே தங்கிட்டு போ. சரி,
நான் இங்கே தங்கிட்டு காலையில போறேன். இரியா, மீன் குழம்பு வச்சிருக்கேன். இருக்கிறத வச்சு 2 பேருமா சேர்ந்து சாப்பிடுவோம். இவ்வளவு அப்பாவியா இருக்கிறாளே, இவ ஒரு கொலையாளியா இருக்கவே முடியாது. மதரசு மதரசு மதரசு. என் ஊர் டெல்லி. அப்படியா? டில்லி டில்லி டில்லி. ஆனா நான் பிறந்தது மெட்ராஸ் தான். நீ முதல்ல தட்டினதா கரெக்ட். மீனா, யோ, என்னயா ஏந்து வந்துட்டியா? என்ன அப்படி பாக்குற? இல்ல உன்னை காணவேன்னு பார்த்தேன். இப்படியே வந்த. நீ என்னடா இங்க இருக்க? பின்ன என்னயா பண்றது? பவரேல ஒண்ணுக்குத. வீட்லயே குந்தி நின்றா பட்னி கிடக்க வேண்டியதுதான். மீனாவி, மீனாவி, மீனாவி. நேரம் ஆயிடுச்சியா, நான் மார்க்கெட்டுக்கு போறேன். சரி வரேன். என்ன சார்? அடே, நீங்களா தம்பி? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லவே இல்லையே. நான் எந்த பொண்ணையும் பார்க்கல. குடி வெறியில உளறி இருக்கிறேன். மன்னிச்சிருங்க தம்பி. உங்களை மன்னிக்கிறதா? ஒரு விதத்துல உங்களை சந்திச்சதும் நல்லதா போச்சு. ஆமா தம்பி. டவுன்ல எங்க தங்கிருக்கீங்க? நான் பேலஸ் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். டைம் இருந்தா கண்டிப்பா வாங்க. நல்லது. சரி, நான் வரேன். ஜானி, நாம வந்து இவ்வளவு நாள் ஆச்சு. கொலையாளியும் கண்டுபிடிக்க முடியல. வைரத்தை பத்தியும் என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் தெரியல. இப்ப என்ன பண்றது? எனக்கு என்னமோ வைரம் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஏய் ஜானி, அங்க பாரு. அந்த டிஸ்கோ டான்ஸர் பிரியா மாதிரி இருக்காளே. மாதிரியா? அவளேதான். இப்படி மீன்காரி வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை விடக்கூடாது. ஏய் மிலடி, ஏய் மரியாதையா எங்க கூட வாடி. உன்னை நாங்க விசாரிக்கணும். வாடியா? அட நம்ம மச்சான். என்ன மச்சான், உடம்பு எப்படி இருக்குது? ஏய், உன்னை தாண்டி இப்படி எல்லாம் பேசி போலீஸ் ஏமாத்திடலாம். எங்களை ஏமாத்த முடியாது. ஹாய், சோப்புல பணம் கட்ட மாதிரி தலைய வச்சுக்கிறியா? உனக்கு என்ன உடம்பு சோடிரி போச்சா? ஏய், என்னடி திமிரா பேசுற? போலீஸ் போலீஸ். நல்ல நேரத்துல வந்த. நல்லா இருப்ப நீ. ஏறடி ஜீப்ல. என்னது? டேபிள் ஏறணுமா? என்னயா சொல்ற நீ? ஸ்டேஷனுக்கு வா, விவரமா சொல்றேன். ஏறு. அட என்னயா இன்ஸ்பெக்டர் நீ? பாம்பு பண்ணவன ஓடி போட்டானுங்க. அவங்கள விட்டுட்டா என்ன போலீஸ்ல கூப்பிடுறியா? அந்த ஆளுங்கள பரவாயில்ல போல இருக்குது. Shut up and get inside. ஏறு. அப்படி சொல்லிட்டு ஏறு. வந்தியா? ஐயோ, என்னயா பேஜாரு பிடிச்ச ஆளா இருக்கிற நீ? மீனா, Oh no. Can I go to hospital? Urgent, please.
பிரியா, ஏன் என்ன பார்த்து விலகி விலகி போற? உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சுட்டேன், அதனாலதான். இல்ல, நான் ஒரு போலீஸ் ஆபீசர், நீ ஒரு கொலைகாரி, அதான் காரணம். கொலை நடந்த அன்னைக்கு நான் ஷாரூமுக்கு போனது உண்மைதான். ஆனா சத்தியமா கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா நீ ஏன் எங்க போன? அது நிர்மல் பம்பாயில டிஸ்கோ குரூப் ஒண்ணு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு நடன நிகழ்ச்சிக்கு என்ன ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. ஓஹோ, அதுக்காக தான் நீ கோவாவுக்கு வந்தியா? ஆமா, பம்பாய் ஏர்போர்ட்ல பிளைட் புறப்படுற சமயத்துல இந்த ஷா அவசர அவசரமா ஓடி வந்தாரு. ஷாவை நீ முதல்ல அப்பதான் சந்திச்சியா? என்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து, என் குழந்தைக்கு நாளைக்கு பர்த்டே, எனக்கு டிக்கெட் கிடைக்கல, நீங்க இதை கோவாவுக்கு எடுத்துட்டு போங்கன்னு கெஞ்சினாரு. கோவாவுல ஒரு வீடு எங்க இருக்குன்னு சொன்னாரா? இல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்ல. என் போன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் வீட்ல இருந்து யாராவது வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொன்னாரு. பாவம், குழந்தைக்குன்னு சொல்றாருன்னு நீ பொம்மையை வாங்கிட்டு வந்த, அதுல கடத்தல் வைரம் இருந்தது உனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற இல்ல? என்ன சொல்றீங்க? பொம்மைக்குள்ள வைரமா? எஸ், 50 லட்சம் ரூபாய் வைரங்கள் இருந்துச்சு. அது உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா? சத்தியமா தெரியாது. அது மட்டும் இல்ல, ஷா ஒரு கடத்தல்காரன்னு எனக்கு தெரியாது. பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கொண்டு வந்த பொம்மை எப்படி ஷா கிட்ட போச்சு? நான் கோவா வந்த மறுநாளே ஷாவும் இங்க வந்துட்டாரு. நான் தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன் பண்ணாரு. நான் போய் பொம்மையை கொடுத்துட்டு வந்தேன். கமன். பிரியா, நீங்களா? எஸ் சார், பாம்பே ஏர்போர்ட்ல நீங்க கொடுத்த பொம்மை. என்னங்க? தேங்க்யூ தேங்க்யூ. டேக் யூ சிட். ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ், நேரமாவது வரேன். பாய். நான் செஞ்ச தப்பெல்லாம் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்ததுதான். இத நான் நம்புறேன்னு வச்சுக்க, பட் கோவா போலீஸ் நம்பணுமே. நீ போலீஸுக்கு போகாம மறைஞ்சுக்கிட்டதால அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? நீங்க சொல்றது சரி நிர்மல். இந்த ஊர்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. இப்பதான் நீங்க இருக்கீங்களே, நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். ஓகே பிரியா, நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வரணும். வரேன் நிர்மல். குட். சரி பிரியா, இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன்னு போன வருஷம் பம்பாய் போனவ ஏன் இதுவரையிலும் ஒரு லெட்டர் கூட பதிலே எழுதல? என்னுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு நிர்மல். ஏற்கனவே புருஷனை இழந்த எங்க அக்கா 3 குழந்தைகளை அனாதைகளா விட்டுட்டு இறந்துட்டா. ஓ, அதுக்காக தான் இப்படி டிஸ்கோ நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரியா? எஸ். தாய் இல்லாம வளர்ந்த என்னால அதுகளோட தாபத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு புருஷனா இல்ல அதுகளுக்கு ஒரு தாயாங்கிற சூழ்நிலையில நான் அதுங்களுக்கு தாயாயிட்டேன். சாரி பிரியா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இட்ஸ் ஆல் ரைட். நிர்மல், என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா பிரியா, அவ பேரு மீனா. ரொம்ப ஏழை, ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவ. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்ன மாதிரியே இருக்கானா அவளையே நீங்க கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? தப்பு இல்ல. ரைட், நான் வரேன்.
உங்களைத்தான் தேடிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க, மீனாவுக்கு ஆபத்து. என்ன ஆபத்து? வாங்க சொல்றேன். மிஸ்டர் அசோக், இப்போ ஒண்ணும் கெட்டு போயில்ல. நான் சொல்றத நம்புங்க. மீனா குற்றவாளி இல்ல. அவளை மிஸ்டர் நிர்மல், நாங்க உள்ளூர் போலீஸ். யார கைது செய்யணும், யார விடுதலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம். உங்க மரியாதையை காப்பாத்திட்டு நீங்க போலாம். காப்பாத்திக்கிறேன் சார், அவசியம் காப்பாத்திக்கிறேன். இந்தாங்க, இது கோர்ட் மீனாவுக்கு கொடுத்திருக்கிற முன்ஜாமீன் அனுமதி உத்தரவு. இது போதும் இல்ல? ஓ, எல்லா முன்னேற்பாடுகளோட தான் வந்திருக்கீங்களா? கான்ஸ்டபிள், லாக்அப்ல இருக்கால அந்த மீனாவை ரிலீஸ் பண்ணு. ஒரு சின்ன கரெக்ஷன் சார். மிஸ் மீனாவை அவ இவன்னு அவ புருஷன் மட்டும்தான் கூப்பிடலாம். குற்றவாளி கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஓகே ஓகே ஓகே. கான்ஸ்டபிள், அவங்கள ரிலீஸ் பண்ணு. தேங்க்ஸ் மிஸ்டர் அசோக், நீங்க ஒரு ஜென்டில்மேன். வெல்கம் மிஸ்டர் நிர்மல். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, யார நிரபராதின்னு நீங்க பழிச்சிட்டு போறீங்களோ அந்த மீனாவை குற்றவாளின்னு நான் நிரூபிக்கத்தான் போறேன். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஓகே சார், அப்படி நீங்க நிரூபிச்சுட்டா நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். கண்டிப்பா உங்களை மாலை போட்டு பாராட்டுவேன். மீனா, சார்கிட்ட சொல்லிட்டு வா. சொல்றியா? இந்தாயா ஒண்ணுதான். நாங்க அலையை நம்பி வல வைக்கிற அண்ணாடங்காச்சிங்க தான். ஆனா என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஜாதிங்க கொலை பட்டினி கடந்து பழப்பமே தவிர கொலை பண்ணி பழைக்க மாட்டோம். அத மட்டும் தெரிஞ்சுக்கோ. மீனா, என்ன சொல்ற நீ? ஒண்ணும் புரியலையே. மம்முதா மவராசா அங்கே நண்டு ரெண்டு கொஞ்சிரர பாத்தியா? மாமாவா அப்பச்சாவா இந்த நெஞ்சு வந்த பூவிடுது வாரியா? புருஷனே
நெஞ்சு மம்முதா மவரசா வண்டு பூவில் வந்து ஆடுறத காட்டியா மாமாவா மச்சாவா இந்த நெஞ்சு ஒன்ன கூப்பிடுது வாரியா maka sodu tu asonaka makacha gunwara maka sodu tu asonaka mamuda mavarasa vandu puvil vandu aaduvara paatiya mamawa mammachava inda nenju vanna pookidu vaariya ஓகே கலைவிழா சம்பந்தமா தானே 27ஆம் தேதி போலீஸ் பந்தோபஸ்தெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க மிஸ்டர் நிர்மல். சாரி மிஸ்டர் நிர்மல், இந்த வழக்கில் நீங்க உதவியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப உபத்திரம் ஆயிடுவீங்களோன்னு பயப்படுறேன். சார், அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எல்கேஜி படிக்கிற குழந்தை கூட புரியுற காரணம் தான். நாங்க குற்றவாளின்னு சந்தேகப்படுறவள நீங்க நிரபராதின்னு சப்போர்ட் பண்றீங்க. That's all. மிஸ்டர் அசோக் குமார், சந்தேகத்துக்குரியவங்க எல்லாம் ஜெயில தள்ளுறதுனா ஹவுசிங் போர்டு வீடு கட்டுறதை விட்டுட்டு ஜெயில் கட்ட வேண்டியதுதான். நோ மிஸ்டர் நிர்மல், ஆல் செட் அண்ட் டன். உங்க போக்கு எனக்கு பிடிக்கல. உங்களை பத்தி உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். சார், எனக்கு கிடைச்ச ஆதாரங்களின்படி அந்த மீனா இந்த கொலையை செய்திருக்க மாட்டான் நான் நம்புறேன் சார். அது தப்பா? அது தப்பு இல்ல, அவ உங்க காதலியா இருக்கிறது தான் தப்பா இருக்கு. உங்க மேல உள்ள நம்பிக்கையை அதுதான் குறைக்குது. சார், அப்படியே பார்த்தாலும் மீனாவனை காதலிக்கிறதுல தப்பு இல்ல. ஏன்னா நாம சந்தேகப்படுற பொண்ணு நாகரிக உடவுடுத்தின மாடர்ன் கேர்ள். இவ மீன்கார பொண்ணு. மிஸ்டர் நிர்மல், ஒரே பொண்ணு நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி 2 விதமா வேஷம் போடலாம் இல்ல? 200 விதமா போடலாம் மிஸ்டர் அசோக். பட் இங்கே இவங்க 2 பேரும் வேஷம் போடுவாங்க இல்ல நான் சொல்றேன். What do you mean? 2 பேரா? எஸ். மாடர்ன் கேர்ள் பிரியா ஒருத்தி, மீன்காரி மீனா இன்னொருத்தி. சார், நிர்மல் இப்ப புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நோ சார், உங்க சந்தேகத்தை நான் போக்குறேன். மீனா வேற பிரியா வேறன்னு நான் நிரூபிக்கிறேன். அன்னைக்கு தப்பிச்சிட்டா, இன்னைக்கு மாட்டிட்டா பாத்தியா? சொல்றோம், வண்டி எடு. உள்ளவா வா. பிரியா, நீங்கதான் மீனவா? அட்ரஸ் அக்கானா? பிரியா பொண்ணு நீதானா? அடியாத்தி, நம்மள மாதிரியே கிரியா? ஆமா, அதான் அம்மா போடுச்சு. போல் டெஸ்ட்டுக்கு நம்மள தலையில போட்டானுவா. மீனா நீ இங்கே இரு, நான் போய் டிஎஸ்பி கூட்டு வந்துடுறேன். ஏன் ஜானி, நாம மீன்காரியை தூக்கிட்டு போறதுக்கு வந்தோம். இப்ப அவள மாதிரி இன்னொருத்தி இருக்காளே, அவளைத்தான் நம்ம டிஸ்கோவில் பார்த்தோம். ஓகே, நீ மீன்காரியை தூக்கு, நான் இன்னொருத்தி தூக்குறேன். ஓகேமா வா. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? என்னட்டு வந்துக்கிற? உன்னை தூக்கிட்டு போனோம். யோ! யோ, விடியா?
பிரியா மீனா 2 பேரும் இங்கதான் விட்டுட்டு வந்தேன். இப்ப அவங்களை காணோம். அவங்களுக்கு நிச்சயமா ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு சார். 2 பேர் இருக்கிறதே நாங்க இன்னும் கண்ணால பார்க்கல. நீங்க சொல்றதை எப்படி நம்புறது மிஸ்டர் நிர்மல்? எஸ், அசோக் இஸ் ரைட் நிர்மல். 2 பேர்னு நம்பர் தான் வச்சுக்குவோம். அவங்களுக்காக நீங்க ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும்? சார், மீனா ஒரு கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சா அவங்க குப்பத்தை விட்டே அவளை துரத்திடுவாங்க. பிரியாவோட நிலைமை அப்படித்தானோ? கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் சார். பிரியா கவர்ச்சியை மூலதனமா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ மேல கொலகாரிங்கிற சாயத்தை பூசிட்டா அதோட அவ வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நிர்மல், நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், அதை மறந்துடாதீங்க. மறக்கல சார். அதே நேரத்துல போலீஸ் ஆபீசருக்கு இறக்க குணம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல சார். வாட் அசோக், நீங்களும் இப்படித்தானே? இல்ல சார், நான் ரொம்ப வித்தியாசமானவன். நம்ம பாக்குற இந்த வேலைக்கு ஈவு இரக்கம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கோழி பிரியாணி சாப்பிட வந்துட்டு கோழிகளுக்காக பிரார்த்தனை பண்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஓகே மிஸ்டர் நிர்மல், இனிமே இப்படி எங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஷா கொலை வழக்குல நீங்க சம்பந்தப்படுறதையும் நான் விரும்பல. அண்டர்ஸ்டாண்ட்? come on அசோக். ஏண்டி, பாம்பே ஏர்போர்ட்ல ஷா உன்னோட பேசினதை நான் கண்ணால பார்த்தேன். வைரத்தை பத்தி தெரியவே தெரியாதுன்னு தெரிஞ்ச தானே சொல்றதுக்கு. எனக்கு ஷாவையும் தெரியாது, வைரத்தை பத்தியும் தெரியாது. அப்ப நீ சொல்லுடி, வைரம் என்ன ஆச்சு, யாருகிட்ட இருக்கு? அட என்னயா பெரிய ரோதனையா போச்சு. வைரோன்னு ஒரு சினிமா பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். அடங்க ஒப்புறானே, வேற வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஏண்டி இப்படி குப்பத்து பாஷையில பேசினா நாங்க ஏமாந்துருவோம் நினைச்சிட்டியா? ஏயா, குப்பையில மேற கோழிய போய் குயில் மாதிரி கூவுனா எப்படியா கூவும்? நீ தெரியல உனக்கு? அதான் உன் தலை சாயம் போய்க்குது. இங்க பாருங்கடி, நீங்க 2 பேரும் உண்மையை சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கூட தரமாட்டோம். பட்டினி கிடந்து சாக வேண்டியதான். கமான் ஜானி. பாவம், என்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்க. ஆட நீ ஒண்ணு கட்ட நமக்கு புச்சா என்ன? பாரு, இவனுங்க மூஞ்ச புச்சி கீழே தேகலன்னா நான் மீன்காரி மீனால. ரொம்ப அழுத்தக்காரங்களா இருக்காளுங்களே. இவங்க 2 பேர்ல பாம்பே ஏர்போர்ட்ல நான் பார்த்தது யாரேன்னு எனக்கே குழப்பமா இருக்கு. இவங்க 2 பேர்ல ஒருத்திக்கிட்ட தான் வைரம் இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. சந்தேகம் எனக்கு இருக்கு. இவங்கள மாதிரியே இருக்கிற வேறொருத்திய நான் பாம்பேல பார்த்தேன். ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசத்தை அவகிட்ட நான் பார்த்தேன். அது என்னன்னு இப்ப என்னால சொல்ல முடியல. பாவம் அந்த நிர்மல். 3வதா இந்த ஷீலா ஒருத்தி இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ஷீலா, நீ இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். அசோக், ஏன் பயப்படுற? உனக்கு ஒரு ஆபத்து வரும்னா அது என்னாலதான் வரும். எனக்கு ஒரு ஆபத்து வந்தா அது உன்னாலதான் வரும். ஷீலா, நான் நினைச்சாலும் உன்னை காட்டி கொடுக்க முடியாது. நிச்சயமா காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சந்திச்ச விதம் அப்படி. நம்ம சந்திக்க காரணமா இருந்த அலாரம். ஷா கிட்ட இருந்து வைரங்களை திருடுறதுக்காக நான் கோவா வந்தேன். என்ன மாதிரியே இருந்த ஒருத்திக்கிட்ட அவன் வைரங்கள் இருந்த பொம்மையை கொடுத்து அனுப்பிச்சது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. நான் பாம்பேல இருந்து அவளை தொடர்ந்து வந்ததோ, அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததோ பாவம் அவளுக்கு தெரியாது. அவ ஷா கிட்ட பொம்மையை கொடுத்துட்டு திரும்பி வந்தா. Come in.
என்ன மிஸ் பிரியா, போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, திரும்பிட்டீங்க? இல்ல மிஸ்டர் ஷா, கீழே நிறைய போலீஸ் வந்திருக்கு. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து பக்கத்துல இருந்துகிட்டு ஏதோ சொன்னாரு. ஓ, பயந்து போய் இங்க வந்துட்டீங்களா? அவங்க வேற ஏதாச்சும் பேசிருப்பாங்க, நீங்க அனாவசியமா பயந்துட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். குளிக்க போன உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, உங்க கூட இருக்கிறத விடவா குளிக்கிறது முக்கியம்? இல்ல, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ். இதோ இப்ப வந்துடுறேன். யாரா நீ? யார் நீ? யாரா நீ? ஓ மச்சான். மச்சானா? நீ என்ன சொல்ற? என் தங்கச்சி ராதாவை அதுக்குள்ளவா மறந்துட்டேன். ராதாவா? எந்த ராதா? எந்த ராதாவா? மெட்ராஸ்ல நீ துடிக்க துடிக்க கற்பழிச்சியே அதே ராதா தானா? அவளோட அண்ணன் தானா? தப்புதான், என்ன மன்னிச்சிரு, நான் அவளை ஏத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை பிச்சை கேட்டு நான் வரல, உன் வாழ்க்கையை முடிக்க வந்திருக்கேன். என்ன விட்டுடு. நீ வந்த வேலைய நீ முடிச்சிட்ட, நான் வந்த வேலைய நான் முடிச்சிட்டேன். நீ என்ன காட்டி கொடுக்காத வரைக்கும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அசோக், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது? சுவிட்சர்லாந்து போகணும்னு சொன்னேனே, மறந்துட்டியா? மறக்கல ஷீலா. உன்னை அனுப்புறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த நிர்மல் நம்ம கண்டுபிடிச்சிட்டான்னா அவனை சந்திக்கிற விதத்துல சந்திக்க வேண்டியதுதான்.